சொல்லுகிறார், உன் சத்தத்தை கேட்டேன், எனக்கு மிகவும் அன்பானவர்களே பொறுமையோடு இரு, ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, எவ்வளவு பொறுமையோடு காத்திருக்கிறீர்களோ அவ்வளவு பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் பிரமிக்கத்தக்க பெரிய அதிசயத்தையும் இயற்கைக்கு மேல்பட்ட காரியங்களையும் ஆண்டவர் செய்வார். அதனால பொறுமையோடு காத்திருந்து பாருங்க, அவர் கையாலே பெற்றுக் கொள்ளுவீங்க. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, இயேசுவே, நான் இன்றைக்கு பொறுமையோடு காத்திருப்பேன், நான் முறுமுறுக்க மாட்டேன், கேள்வி கேட்கவும் மாட்டேன், நான் கேட்டதை விட அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போறீங்க, அதற்காக நன்றி சொல்லி பாருங்க. உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், வேலையில உயர்வு வரும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், வியாதி நீங்கும், கடன் பிரச்சனைகள் மாறும், அற்புதம் நடக்கும், உங்கள் ஊழியத்தில் எல்லை விஸ்தாரமாகும், உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வார். இன்றைக்கு ஆமா.